வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனியதொரு ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி நாங்கள் பெருமை கொள்கிறோம், மகிழ்வடைகிறோம். பட்டிமன்றம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக நடைபெறும். ஆனால் இன்றைய தினம் பெருமை மிகுந்த நவநாகரிகமிக்க கொங்கு மண்டலமாம் மருதமலையில் இந்த பட்டிமன்றம் தொடங்குவது எங்களுக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம். இன்றைய தலைமுறைக்கு சரியானது கூட்டு குடும்பமா அல்லது தனி குடும்பமா? என்ன தனி குடும்பம் கூட்டு குடும்பம் என்ன வித்தியாசம்? நீங்கள் நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு நூலளவு வித்தியாசம் இருக்கும். ஹிட்லருக்கும் ஒரே மீசை தான், சார்லி சாப்ளினுக்கும் ஒரே மீசை தான். ஆனால் ஒன்று சிரிக்க வைத்தது, ஒன்று மக்களை சீரழிய வைத்தது. மீசை ஒன்று தான், குணங்கள் வேறு. ஏழை பணக்காரெலாம் ஒன்றும் கிடையாது. 10 வீட்டில் கலெக்ட் பண்ணி சாப்பிட்டா அவன் ஏழை, இதை சாப்பிடுவான்னு செலக்ட் பண்ணி சாப்பிட்டா அவன் பணக்காரன். இதெல்லாம் பஞ்ச் அடிக்கடி சொல்லுவோம் தெரியுமா? அதனால தான் நாங்கள் இன்றைய தலைமுறைக்குன்னு ஒரு வார்த்தை. அப்போ நேற்றைய தலைமுறை எப்படி இருந்தாங்க? நேற்றைய தலைமுறைக்கு எதுவுமே தேவையில்லை, ஆரோக்கியம் இருந்துச்சு. 110 வயசு இருந்தாங்க, ஆஸ்பத்திரியே போகாமல் இருந்தாங்க. இன்றைக்கி சுகாதார வளர்ச்சின்னு சொல்கிறது பெருமை கிடையாது, அத்தனை நோயாளிகள் வளர்ந்துருக்காங்கன்றதான் சிறுமை. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்து பேசுகிறப்ப அவங்களுக்கு நல்ல கரவசம் கொடுங்க. அதே போல் யாராவது எந்திரிச்சு போகணும்னு நினைக்கிறவங்க தனித்தனியாக ஒவ்வொரு ஆளாக போங்க. உங்களை நாங்கள் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம். கும்பல் சகாய் போமா பார்வதி லட்சுமி அப்படின்னு ஒவ்வொரு ரோவாக எழுந்து கிளம்பி எங்களை அப்படியே பயமுடுத்திடக்கூடாது. நல்ல இன்முகமாக இருக்குங்க, மனசு விட்டு பேசுகிறேன். எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது, இந்த மேடை ரொம்ப எளிமையாக இருக்கும். ஏன்னா சிலர்கிட்ட தான் என்ன ஜோக் அடித்தாலும், அன்றைக்கெலாம் 65 ஜோக் அடிவகத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். முன்பக்கம் உட்காந்து அப்படின்றார், கை தட்டுறாராம். என்னென்ன சரிங்க அப்படின்னு கிளாப் பண்ணுறேன். நான் கோலாட்டத்துக்கான உங்களை கூட்டு வந்திருக்கேன் அப்படிலாம் யோசிப்பேன். ஏன்னா சிரிப்பதே ஒரு அவமான குறைச்சல். சார் நல்லா ஒரு அழுத்தமாக சொல்லிடுறேன், பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. யாரெல்லாம் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலையோ அவர்களெல்லாம் மருத்துவருக்கு நேரம் ஒதுக்கி விடுவீர்கள். இது நான் சொல்லலை, சயின்ஸில் சொல்கிறேன். டாக்டர் போனால் என்ன ஆகும்? சார் யார் வந்திருக்கா? டாக்டரே கேட்பார். நான் இல்லாதப்போ யாராவது வந்தாங்களாப்பா? இருக்கிறப்ப ஒரு முகரே வராது, ஒரு இல்லாதப்போ வந்துட்டாங்க. அவங்களுக்குள்ளே பேசுவாங்க. உட்கார், என்ன செய்யுது? காது சரியாகவே கேட்க மாட்டேன் டாக்டர். நீ சொல்லியே கேட்காத காது நான் சொல்லியாப்பா கேட்க போகுது. அவர் பாருங்க, இதெல்லாம் தேவையா சார்? இசையோடையும் நகைச்சுவையோடும் பயணம் செய்கிற மனிதனுக்கு 5 ஆண்டு காலம் அதிகம் சார், அறிவியலை சொல்லக்கூடிய உண்மை. உங்களுக்கு மன அழுத்தம் மன இறுக்கத்தோடு இருக்கும் போது ஒரு மெல்லிசான இசையை கேளுங்க, உங்கள் மனசு ரொம்ப அழகாக மென்மையாக மாறும். இன்னொன்று, ஒரு நகைச்சுவை கேட்டு கண்ணில் தண்ணீர் அளவுக்கு குலுங்கி சிரிங்க. அதை செய்யப்போவதுதான் இந்த கூட்டு குடும்பமா தனி குடும்பமா என்கிற பட்டிமன்றம். வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு. எங்கள் பாப்பாட்ட புத்தாண்டு பிறக்க போதுன்னே எந்த ஆஸ்பத்திரியில் அப்படின்னுச்சு. 2வது பாப்பா சுகப்பிரசவமா சிசேரியனியான்டுச்சு. அதோடு அந்த ஜோக்கை கட் பண்ணிட்டு நேரம் இங்கே வந்துட்டேன். அதனால் ரொம்ப அழகான இன்முகம் இதுதான் எங்களுக்கு தேவைப்படும். சரி, கூட்டு குடும்பத்தில் என்ன சார் பிரச்சனை? ஒன்று வேணாம். கூட்டு குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருக்கப்போ என்ன பிரச்சனை வரும்? நைட்டு தூங்குறப்ப என்ன இந்த லைட்டை போட்டிருக்கீங்க, எனக்கு கண்ணு எரியும் பெரியப்பா, அந்த லைட்டை ஆஃப் பண்ணுங்க, புழு லைட்டு போடுங்க, அப்போ தான் எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க பெரியப்பா. இன்னொருத்தன் எனக்கு பயமாக இருக்கும், அந்த எல்லோ லைட்டை போட்டு விடுங்க. கிளவி சொல்லு, எல்லா லைட்டை ஆஃப் பண்ணுங்க, எனக்கு கொசு கடிக்கும் அந்த அம்மா. ஒரு வீட்டில் தூங்குறதுக்கே இத்தனை குழப்பம். கடைசியில் மெயினாக ஆஃப் பண்ணிட்டு படுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா? இது இருக்குமா சார்? இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. காலைல 7 மணிக்கு பால்காரை வந்து பால் ஊற்றிட்டு போகிற தட்டிக்கும் அந்த லைட்டை போடு இந்த லைட்டை போடுன்னு சொல்லி ஒரு திருப்திப்படுத்த முடியாது சார். ஒரு இடத்துக்கே போகிறீங்க, ஒரு ஆட்டோவுக்காக நிற்கிறீங்க, 16 பேர் நின்றா ஒரு ஆட்டோவில் ஒருத்தர் ஏற்றி வேணாம் சார். சார் நாங்கள் ஒன்றும் நிற்காது, பின்னாடி 407 வண்டி வேன் வருது, அதில் ஏறி போங்க அப்படின்னு. அது ஆனால் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னா, ரொம்ப சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுக்கிறாங்க சார். கரண்ட் பில் கட்டப்படியா மறுபடியும் இதை கட்டிட்டு வாங்க, வேலைகள் பகிர்ந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கூட்டு குடும்பத்தில் தனி குடும்பத்தில் இது ஒரு விவாதமாக இல்லாமல் கலந்துரையாடலாக இருக்கும். பேச்சு சிலர் பேசுனா யாருக்குமே புரியாமல் இருக்கும். அன்றைக்கெல்லாம் மண்டபத்தில் ஒருத்தர் சொல்கிறான், எப்படி அறிமுகப்படுத்தணும்? இதான் சார் நம்ம உண்டாட்டி அப்படின்னா. இப்படியா சார் அறிமுகப்படுத்துவாங்க? 16 பேர் நம்பர் வாங்கிட்டு போயிடான். என்ன பேசணும்? சிலர் 3/4 மணி நேரம் பேசுனா என்ன பேசுனா அவனுக்கே தெரியாது. பாரதியார் சொன்னார், பாரதியார் தானங்க சொன்னார். பாரதியார் என்ன சொன்னார்?
பாரதியார் நம்மளுக்காக தானே சொன்ன, கடைசி வரைக்கும் என்ன சொன்னான்ட்டு சொல்லாமல் போயிட்டாங்க. 3/4 நேரமா எங்கள் தெருவில் ஒருத்தர் பழங்கள் வியாபாரம் பார்க்க வந்தேன். அருமையான பழம், டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், எல்லாமே ஒன்று தான். அரை கிலோ 50 ரூபா, 1 கிலோ 100 ரூபா. என்ன பழம்னே கடைசி வரைக்கும் சொல்லுங்க. 1 மணி நேரமா சுடாட்ட பக்கம் போய் மாம்பழம் இருக்கான். நடக்குமா? ஆனால் இந்த பேச்சாளர்கள் சும்மா உங்கள் அன்னபாரதியெல்லாம் பேசாத மேடை கிடையாது. முந்தின நாள் தூக்கு மேடையோட பேசிட்டு தேவைப்படுது இன்றைக்கி காலகட்டத்தில். என்ன புத்தாண்டதுமே இப்படி சொல்கிறேன்னு நினைக்காங்க. சொல்லியாச்சு. நீங்களாம் யாரும் கைதட்ட மாட்டீங்க. கைதட்டுற மாதிரி நாங்களே பேச்சாளர் கூட்டு வந்துருக்கோம். அதனால் முதல்ல கல்யாணம் முடிஞ்ச உடனே மனைவி கேட்குற 10 ஆளுக்கு தாலி கட்டியிருப்பாங்க. 10:45 கேட்கும், உங்கள் அம்மா நம்மோடு தான் இருக்க போகிறாங்களா? ஏம்மா இருந்தால் நல்லாவா இருக்குன்னு நினைக்கிற? அவங்களே இருமிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இனிமேல் பிறக்க போகிற குழந்தைக்கு இப்போயே சொல்லி ஒதுக்குறது யார்? தனி குடும்பம் வந்த பின்னாடி தாங்க நிறையா முதியோர் இல்லம் வந்துச்சு. இந்த முதியோர் இல்லத்துக்கு அனாதை இல்லத்துக்கு என்ன வித்தியாசம்ன்றீங்க? முதியோர் இல்லத்துக்கு அனாதை இல்லத்துக்கு என்ன வித்தியாசம்? இதில் ஏண்டா பெத்தம்னு சொல்லி அந்த பெரியவங்களாம் ஏங்கினா அது முதியோர் இல்லம். நம்மளை யாரா பெத்தான்னு ஏங்கினா அதான் அனாதை இல்லம். பரவாயில்ல, சந்தோஷம். அது மாதிரி இந்த கூட்டு குடும்பம் தனி குடும்பத்துக்கு ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அதை தான் சொல்ல போகிறேன். எது எடுத்தாலும் வித்தியாசம் இருக்குது. கண்ட்ராக்டருக்கும் டிரைவருக்கும் ஒரே சம்பளம் தான், ஒரே யூனிஃபார்ம் தான், ஆனால் வித்தியாசம் இருக்குது. தனித்தனியாக ஒவ்வொரு ஆளுக்காக டிக்கெட் கொடுத்தா அவர் கண்ட்ராக்ட் மட்டான்னு ஒரு மரத்தில் மோதி எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்தான்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? இதுக்கு நீங்கள் எதுக்கு கைதட்டுறீங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். 10 பேர் கீழே விழுந்தா கைதட்டுறீங்க, சட்டையை கழிச்சிட்டு ஓடினா கைதட்டுறீங்க, நகைச்சுவைக்கு கைதட்ட யோசிக்கிறீங்க. பெரியவங்களாம் இருக்காங்க, பெரிய வாழ்த்துக்கள், பெரிய நன்றிகள். ஒரே விஷயந்தான், காந்தி நோட்டில் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, அதை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம தான் அழுதுகிட்டு இருக்கோம். ஆனால் சிரிப்புக்குமே வித்தியாசம் இருக்குது. காந்தி கரன்சியில் சிரித்தா சந்தோஷப்படுறான், அதே காந்தி காலண்டரில் சிரிக்கிறார், அவர் வாட்டுக்கு அண்டு ஓரத்தில் போட்டு வச்சுருக்கான். இருக்கிற இடத்த பொறுத்து தான். அதே போல் சொர்க்கத்தை வானத்துக்கு அப்பால் தேடுவதை விட நாமெல்லாம் இருக்கிற இடத்துலையே கண்டுபிடிக்கலாம் சார். அதுக்கு தான் இந்த இடம். இந்த இடத்த நீங்கள் அழகாக மகிழ்ச்சியாக ரசித்து கைதட்டும் என்று சொல்லி என்னுடைய முன்னுரை நிறைவு செய்து, முதலாவதாக இன்றைய தலைமுறைக்கு தேவையானது கூட்டு குடும்ப வாழ்க்கை தான் சார். அவள் இருந்தால் தான் தாத்தா பாட்டின்னு ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணும், அதுக்கு என்ன கொடுத்தா காலில் என்ன செய்யணும், காலையில் என்ன கொடுக்கணும், எதுக்காக குழந்தை அழுகுது, ஏன் ஒரு மாதிரி மேல்மொழி கீழ்மொழி சொல்லி பாட்டிக்கு தான் தெரியும். இளைய தலைமுறைக்கு அந்த மாதிரி தெரியாமல் போயிடுச்சு. அன்றைக்கெல்லாம் கருவில் குழந்தை உண்டாச்சு. இன்றைக்கி எல்லாமே கருவியில் தான் பிறக்குது. இந்த கருவியில் பிறக்கிற குழந்தைக்கு ஒரு அற்புதமான விஷயங்களை சொல்வதற்கு எங்கள் மூதாட்டிகள் இருந்தால் வீடு சொர்க்கமாக இருக்கும் என்று சொல்லி, முதலாவதாக நம்முடைய அருமையான பேச்சாளர், நகைச்சுவையாளர் பேராசிரியர் பழனி அவர்கள் கூட்டு குடும்பம்தான் இன்றைய தலைமுறைக்கு சிறந்தது என்று பேச வருகிறார். அன்பான நடுவர், அழகான நடுவர், சிறப்பான நடுவர். ஒரு சீரிய விஷயத்தை கூட சிரிப்பாக சொல்ல முடியும் என்று சொன்னால், உண்மையாகவே 100 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து இன்றைக்கும் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய எங்கள் அன்பு இதயத்தில் பூத்திருக்கக்கூடிய அன்பு நடுவர் அண்ணன் மதுரை முத்து அண்ணன் அவர்களுக்கு ஒரு பணிவான நன்றிகள் அந்த வணக்கத்தை சொல்லி, எனக்கு என்ன பிரச்சனைனா, ஆண்கள்லாம் கூட்டு குடும்பமாக இருக்குன்னு தான் நினைக்கிறோம், பொம்பளைங்கள்லாம் தனி குடும்பமாக இருக்குன்னு தான் நினைக்குது. அதுக்கு உதாரணமாக 2 ஆண்கள் உட்காந்துருக்கோம். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், வாழ்க்கையில் என்றைக்குமே மகிழ்ச்சியாக இருக்கிறது கூட்டு குடும்பம். ஏன் தெரியுங்களா? வாழை தோப்புக்கு தான் சார் மரியாதை, தென்னந்தோப்புக்கு தான் மரியாதை, மாந்தோப்புக்கு தான் மரியாதை. ஒரு வாழை மரம் நட்டு வச்சு, ஒரு தென்னை மரம் நட்டு வச்சு, ஒரு சாதாரண ஒரு மரம் நட்டு வச்சு அதை யாராவது தோப்புன்னு சொல்லுவாங்களா? என்றைக்குமே கூடு இருந்தால்தான் கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. அதான் சத்தியமான உண்மை. வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று நல்லா ரசித்து பாருங்கள். ரசிக்கிறீங்களா? முதல்ல சார், இந்த கூட்டு குடும்பம் எப்படி இருந்தது ஒரு காலத்தில் நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். தாத்தா உட்காந்துருப்பார் சார், என்ன பாட்டி பின்னாடி நிற்கும், ஃபோட்டோ எடுப்பாங்க. தாத்தா உட்காந்துருப்பார், பாட்டி பின்னாடி நிற்கும், குழந்தைகள்லாம் பின்னாடி நிற்பாங்க, குடும்ப ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எங்கள் பெரிய போட்ட அண்ணனுக்கு. அவனுக்கு 3 பிள்ளைங்க. அவன் உட்காந்துதான் பக்கத்தில் ஒய்ஃபை உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்தான். அதுக்கப்புறம் என் 2வது அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு, அவன் தோல் மேலே கை போட்டு அவன் ஒய்ஃபோட ஃபோட்டோ எடுத்தான். நான் மடியில் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். அவனுக்கு 3, இன்னொருத்தனுக்கு 2, எனக்கு 1.
போட்டோவில் தூரமாக இருந்தவர்கள் வாழ்க்கையில் நெருக்கமாக இருந்தார்கள். வாழ்க்கையில் நெருக்கமாக இருக்கிறவர்கள் இன்னைக்கு போட்டோவில் நெருக்கமாக இருக்கவங்க வாழ்க்கையில் நெருக்கமாக இல்லை, ஒன்று கூட இல்லை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உண்மை தானே சார்? கரெக்டாக சொன்னார் பாருங்க. போட்டோ எடுக்கும்போது தாத்தா அப்படி நிற்பார், பழைய போட்டோவில் பாருங்கள். பாட்டி அப்படி முந்தானை எடுத்து வச்சு விலகி 3 அடி கேப் நிற்கும். கேமராமேன் அது எப்படி அவர் பக்கத்தில் 3 அடி கேப்பில் நிற்கும் பாட்டி. எத்தனை குழந்தை? எங்களுக்கு 16 குழந்தை அப்படின்னு. எங்கே கேப் விட்டுருக்கணும், அது ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க. உண்மையாகவே நடுவில் அன்றைக்கெல்லாம் 14 குழந்தை. தாத்தாவிட்ட கேளுங்க, என்ன வேலை பார்த்தாரு? விவசாயம் தான். அங்கேயும் விளைச்சல் அதிகம், இங்கேயும் விளைச்சல் அதிகம். அழகான கைத்தட்டு இதுக்கு தான் வருது. உண்மை மகிழ்ச்சியாக இருந்தாங்கல்ல, சந்தோஷமா. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை சார். கருத்தரித்தல் மையம் அதிகமாகிடுச்சு. ஒரு விஷயத்தை நீங்கள் உலகத்தில் நல்லா நினச்சி பாருங்கள். அன்னைக்கு இருந்த தாத்தா பாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்குல்ல, ஒன்றும் இல்லை. தாத்தா வந்து பேரனை கூட்டு போவார் சார், ஸ்கூலுக்கு கூட்டு போவார். அந்த லஞ்சு பேக் கொடுறா, தரமாட்டேன் தாத்தா. அந்த பேக்கை கொடுறா, தரமாட்டேன் அப்படிமா. டே அப்போ நான் என்ன தாண்டா பண்ணேன்? என்னை தூக்கிக்கம்மா. லஞ்சு பேக்கை தரமாட்டானா, ஆனால் பேக்கை தரமாட்டானா, என்னை தூக்கிக்கன்னு சொல்லுகிற அந்த தாத்தா பேரன் உரையாடல் எங்கேயாவது தனி குடும்பத்தில் நடக்குமா சார்? சார், தனி குடும்பம்னு ஒன்று நடந்தது காரணமே நான் என் லைஃப்பை வச்சே சொல்கிறேன். நான் ஏன் மற்றவங்க சொல்லணும்? 6 பவுனுக்கு என் பொண்டாட்டி ஒரு தங்க சங்கிலி போட்டிருக்கா. அதில் 3 பவுன் டாலர். அதில் காஞ்சி காமாட்சி படம் கிடையாது, மதுரை மீனாட்சி படம் கிடையாது, காசி விசாலாட்சி படம் கிடையாது. சாத் என் படத்தை போட்டிருக்கா. கை தட்ட மாட்டீங்களா நீங்கள்? உங்களை போட்டதுக்கு நாங்கள் எங்கே கை தட்டேன்னா? இதையும் வச்சுருந்தேன் நீங்கள். அப்படியா? அதான் உண்மையாக ஏன் வாயு ஒரு போட்டிருக்கீங்க, எனக்கு தெரியும்ல. அதான் வந்து உண்மையாகவே சொல்கிறேங்க, போட்டிருந்தாங்கல்ல. 6 பவுன் தங்கச்சங்கிலி போட்டிருந்தான்னு சொல்லணும். 3 பவுன் டாலரு என் படத்தை போட்டிருந்தா. நான் கேட்டேன், அவ்வளோ பாசமாடி என் மேலே. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை போட்டதுக்கு அப்புறம் தாண்டா காற்று கருப்பு பேய் பிசாசு எதுவும் அண்ட மாட்டதுண்டா. நான் அவமானப்பட்டால் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் நடக்குதா இல்லையா எங்கள் நாட்டில்? சார், உண்மையை சொல்கிறேன் சார். பொண்டாட்டியோட பேசுகிறதே கஷ்டமாக இருக்குது சார். இன்றைக்கி ஏதாவது பேசலாம், அவ ஒன்று புரிஞ்சுக்கிறா சார். நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல போன்னு வச்சுக்க. ஒன்றும் இல்லை சார். ஒரு பிச்சைக்காரன் அன்றைக்கி 12 மணிக்கு வீட்டு வாசலில் வந்து நின்று, அம்மா அந்த கீரை கூட்டு போடுங்கண்ணா, கீரை கூட்டு போடுங்க, என்ன கத்திரிக்காய் பொரியல் போடுங்க, என்ன வத்த குழம்பு ஊற்றுங்கன்னு என் வீட்டு மெனுவை அவன் சொல்கிறான் சார். ஏன்னு என் வீட்டு நம்ம வீட்டு மெனுவா எப்படா அவனுக்கு தெரியும்ட்டு? டேய், என் வீட்டு மெனு எப்படா உனக்கு தெரியுன்றேன். அக்கா 12 மணிக்கே ஸ்டேட்டஸ் போட்டாங்க சார், அதை பார்த்துட்டு தான் பிச்சை எடுக்க வந்தேன்றான். ஸ்டேட்டஸ் பார்த்து பிச்சை எடுக்கிறான் சார் அவன். உடனே என் பொண்டாட்டி சொன்னான், நேற்று என் புருஷன் நேற்று வச்ச புளிக்குழம்பு இருக்குது, அதை ஊற்ற வேணாம். உடனே அவன் சொல்கிறான், அதை உங்கள் புருஷனுக்கே ஊற்றுக்கோ. எனக்கு புளிக்குழம்பு பிடிக்கணும், உனக்கு அப்புறம் தெரியுங்கிறேன். அவன் சொல்கிறான், அதையும் அக்கா தான் சார் நேற்று ஸ்டேட்டஸில் போட்டாங்க, என் புருஷனுக்கு பிடிச்ச புளிக்குழம்பு. உண்மையாக சொல்கிறேன், இவ்வளோ பெண்கள் இருக்கீங்களே, நான் கேட்குறேன், சமைச்சா ஒரு காலத்தில் தட்டில் போட்டாங்க, இப்போல்லாம் நெட்டில் போடுது, எல்லாம் ஃபேஸ்புக்கில் போடுது சார். சிக்கன் குழம்பு ஸ்டேட்டஸ், மீன் குழம்பு ஸ்டேட்டஸ். உண்மையாக போடுறீங்களா இல்லையா? என் மனைவி ரசம் வச்சு ஃபேஸ்புக்கில் போட்டான், 1000 பேர் லைக் போட்டிருக்கான். நான் லைக் போடல. என்கிட்ட வந்து கேட்டான், 1000 பேர் லைக் போட்டிருக்காங்க, நீ ஏன் போடலன்னா? அவன்லாம் ரசத்தை பார்த்த வேண்டிய, நான் தான் சாப்பிட்டவன். 3 நாள் பிச்சுட்டு போனது எனக்கு தான் தெரியும். ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், 5 பேர் அண்ணன் தம்பி ஒன்றா தானே சார் இருக்கான். எப்போ நமக்கு பிரச்சனை வருது? ஒன்று என் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி, இல்லை அவன் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. கல்யாணம்னு பண்ணுறான், தனித்தனியாக போயிடறான் சார். உண்மையை சொல்கிறேன் சார். இந்த கல்யாணம் 3 முடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணவங்க யாராவது கை தட்டுங்க பார்ப்போம். எத்தனை முடிச்சு போட்டீங்க நீங்கள்? 3 முடிச்சு போட்டிங்களா? நான் எல்லாம் கொண்டு போனேன், யார் பிடுங்கினா யார் கட்டினானே தெரில. 1 முடிச்சு தான் சார் நான் போட்டேன். 2ஆவது முடிச்சு எங்கள் அக்கா போட்டது. 3ஆவது முடிச்சு ஊரில் யாரோ பெரியவங்க போட்டாங்க. யாரோ கட்டின தாலிக்கு நான் புருஷனாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த பொம்பளை பிள்ளைய பெற்ற சில பேர் சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைய பெற்ற எல்லா அப்பாவுக்கும் ஒரு பெருமையை சொல்கிறேன், பொம்பளை பிள்ளைய பெற்ற எந்த அப்பாவும் முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா கை தட்டலாம் நீங்கள். பொம்பளை பிள்ளைய பெற்ற எந்த அப்பாவும் முதியோர் இல்லத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? அது அவங்க அம்மா அப்பாவை அனுப்பாது. அது கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போகுதில்ல, அவங்க அம்மா அப்பாவை அனுப்பிவிடும். என்ன கைத்தட்ட வேண்டிய கணக்கு? ஏங்க நீங்கள் தானே கைதட்ட சொன்னீங்க. இல்லை, எனக்கு இருக்கிற பேச்சாலே பழனிசாமி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் பேச்சில் உங்களுக்கு குழப்பம் இருக்காது. எங்கே கைதட்ட அவரே தட்டி அப்படி காமிச்சிடுவார்.
அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தட்டம்னு அர்த்தம். வாழ்க்கையில் உண்மை தானேங்க. இப்போ கொண்டு வந்து இப்போ ஒரு சின்ன பிரச்சனையை அப்படி பெரிய பிரச்சனையாக மாற்றிடுறாருங்க. சின்ன விஷயமாக தான் சார் இருக்கும். அதை பேசி 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 பெருசாக்கி உண்மையாக நடக்குதா இல்லையா? நீங்கள் நல்லா நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் நீங்கள் கை தட்டணும். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். அப்பாவுக்கு தெரியாமல் சின்ன வயசில் அம்மா காசு கொடுப்பாங்கல்ல? அம்மாவுக்கு தெரியாமல் அப்பா காசு கொடுப்பார்ல சின்ன வயசில்? இப்போ கட்டின பொண்டாட்டிக்கு தெரியாமல் தான் சார் பெத்த அப்பா அம்மாவுக்கே காசு கொடுக்க வேண்டியிருக்கு. உண்மையா இல்லையா? அப்புறம் எங்கே நம்ம கூட்டு குடும்பத்தில் இருந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய்விட்டது. ஆனால் தனி குடும்பங்கிறது தனி தீவு மாதிரி சார். முடிச்சிடறேன். தனி குடும்பங்கிறது தனி தீவு மாதிரி. முதல்ல போகும்போது பிரம்மாண்டமாக தெரியும், முதல்ல அழகாக தெரியும். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது ஒரு ஆறுதல் சொல்ல, உங்களை தாங்கி பிடிக்க ஒரு ஆலமரத்தின் வேர்களாக இருந்தக்கூடிய அம்மா அப்பா இல்லையே, தாத்தா பாட்டி இல்லையே, உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் லட்சுமி மிட்டல் இல்லை, அரபு சுல்தான் இல்லை, பில்கேட்ஸ் இல்லை, கடைசி வரை தன் அம்மா அப்பாவோடு எவன் இருக்கானோ அவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன். உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரன் யார் தெரியுமா? தாத்தா பாட்டியோடும் வாழ்கிறவன் உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரன் சார். ஒன்றே ஒன்று மட்டும் உலகத்தில் சொல்கிறேன், நீங்கள் எத்தனை நாடுகளுக்கு வேணாலும் போங்க சார், ஆனால் உங்களை விட பெரிய பிரமிக்குரிய ஆட்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் குடும்பம் தனியாக கோயில் தனியாக நிறைய ஊர்களில் இருக்குது. ஆனால் குடும்பங்களே கோயில்களாக இருக்கிற ஒரே ஊர் இந்திய தேசம் மட்டும்தான். அதனால் குடும்பத்தில் இருக்க மிகப்பெரிய பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க. மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்கனியும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும்பாங்கள்ல. வாழ்க்கையின் ஒவ்வொரு உயரத்திலையும் பெற்றோர்களை இழந்தவர்களாம் தெரியும் அந்த பெற்றோர்களுடைய அருமை. அதனால் வாழ்க்கையில் அம்மா அப்பாவை மதிங்க, சொந்தக்காரங்களை மதிங்க. பிரச்சனைனா எல்லார்ட்டையும் இருக்குது சார். தனியாக போனால் மட்டும் பிரச்சனை வராதானே? எல்லார்ட்டையும் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை சமாளிப்பதில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி அற்புதமாக ரசித்து கேட்ட உங்கள் அத்தனை பற்றிய திருப்பாதங்களுக்கு நன்றி சொல்லி மிக அருமையான இந்த வாய்ப்பை வழங்கிய பிள்ளைத்தி ராஜா காஞ்சனா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப விறுவிறுப்பாக பேசி அந்த கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே அந்த செய்தியில் அடுக்கி அழகாக ஒரு கதம்பமாக கொடுத்து முடிச்சிருக்கிறார். என்னதான் இருந்தாலும் அம்மா அப்பா கூட இருந்தால் அது ஒரு ஆனந்தம் அப்படின்னு முடிச்சிருக்காரு. ஆனால் இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னா, அவங்க லேசாக சொல்ல போகிறாங்க. கோயில்பட்டி அன்னபாரதி அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுத்து வரவேற்று வாங்கம்மா. இந்த புத்தாண்டில் புதுமைகள் தொடர, மாற்றங்கள் மலர, மகிழ்ச்சி மட்டுமே என்றென்றைக்கும் நிலைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சார். ஆண்களுக்கு ஆண்களுக்கு மட்டும் இந்த புத்தாண்டில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் விடுத்துக்கிடுறேன். இந்த புத்தாண்டில் 2025 ஆண்களுக்கு பெருத்து போகாத உடல், நரைத்து போகாத முடி, எதிர்த்து பேசாத மனைவி உங்களுக்கு கிடைக்க பெரிய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கிடுறோம். நரைத்து போகாத முடி எங்களுக்கு டை வந்துருச்சு, அதை பற்றி பிரச்சனை இல்லை சார். உண்மையிலே அருமையான ஒரு தலைப்பு சார். ஆனால் தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு நேரம் நான் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? என்ன எழுதுனீங்க? உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை. வந்து உட்காருங்க. ஏன் சார் எழுதுறீங்க? ஒரு 4 வரி சேர்த்து எழுத வேண்டியானே. 2 வரி சொன்னோன்னு என்னுடைய கோயம்புத்தூர் மக்கள் எப்படி சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு கைத்தறல கொடுக்க போறாங்க பாருங்க சார். சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம் முத்து, லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு நடிச்ச படம் குத்து, கீரையை கடையணும்னா வேணும் மத்து, அழகான நடுவர்னா அதான் மதுரை முத்து. சார் ஜிபே எடுத்து பாருமா, 33 ரூபா 50 பைசா வந்திருக்கும். வெறும் 33 ரூபாயா? அது உங்க போன்ல இருந்து அனுப்பியிருக்கேன் சார். உண்மையிலேயே இன்றைய தலைமுறைக்கு சரியானது கூட்டு குடும்பமா தனி குடும்பமான்னு கேட்டிருக்கிறாங்க. இவள் நேரம் பழனி அண்ணன் பேசின பேச்சு வெறும் கூட்டு குடும்பமா தனி குடும்பமானா ஓகே. ஆனா இன்றைய தலைமுறைக்கு சரியானதுன்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? இன்றைய நீங்க கூட்டு குடும்பத்துக்கு ஒரு பாட்டு சொல்லும் போது நாங்க தனி குடும்பம் சொல்ல முடியாதா? கூட்டு என்ன சொன்னாப்ல, தனி மரம் தோப்பாகாது, அப்புறம் என்னமோ சொன்னாரு, கூடி இருந்தால்தான் கோடி நன்மை, நிறைய விஷயங்களை அடுக்குனீங்க. ஆனா நாங்களும் சொல்லுவோம், எல்லோரும் யோசிச்சு பாருங்க, கூட்டு குடும்பமா இருக்கிறத விட தனியா மொட்டை மாடியில ஒரு பால்கனி இருந்தால் பால்கனியில் ஒரு சேரை போட்டு அப்படி வானத்து நட்சத்திரங்களையும் நிலாவையும் பார்த்துக்கிட்டு தனிமையிலே இனிமை காண முடியுமா, நள்ளிரவினிலே சூரியனும் தெரியுமா, தனிமையிலே. அம்மா நீங்கள் தப்பாக பாடிட்டீங்க. எஸ் சார். அவரே என்ன கேட்டிருக்காருன்னா, தனிமையில் இனிமை காண முடியுமான்னு தான் கேட்டிருக்காரு.
இரவினிலே சூரியனும் வருமா அப்படின்றத தவறாக நீங்கள் இந்த பாடலை பாடி நீங்களே 7ஆம் நம்பர் செருப்படுத்தி செவிலே அடித்து கொண்டீர்கள். சார் நீங்க அப்படிதான் இனிமை காண முடியுமான்னு கேட்டாலும் இது உண்மையிலேயே நம்ம தனியா இருக்கிறது எனக்கு பெரிய ரிலாக்ஸேஷனா இருக்கு. உணர்ந்தவர்கள் ஒரு சின்ன கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். இந்த கூட்டு குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை, பிக்கலு பிடுங்கலு, மாமியா மருமக சண்டை, எப்பப்பப்பா ஏகப்பட்ட விஷயங்கள் சார். மாமியார், நாத்தனார், கொத்தனார், சித்தப்பன், பெரியப்பா, 1 விட்டது 2 விட்ட டாவு, டைம் பாஸ், டார்லிங். கொத்தனாரா? ஏமா நாங்கன்னா தெரியாண்டக்கு இடையில ஒரு வார்த்தை ஏதாவது சேர்த்து விடுவியா? ஆமாங்க சார். இப்போ நீங்கள்லாம் அமைதியார் நானும் அமைதியா அந்த பாட்டு அப்படியே போயிருக்கும்ல. தனிமையிலே இனிமை காண அங்கே கீழே வரல. ஆஹா சார், பிரமாதமான பாட்டாக இருக்கே. சார் வாழ்க்கை எப்போ ஜம்முன்னு இருக்கும் தெரியுமா? நம்ம பட்டிமன்றத்தை முடிச்சோன்னதான். நல்லா கேட்டுக்கோங்க, இந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இதெல்லாம் தயவு செய்து ஃபாலோ பண்ணணும். வாழ்க்கை எப்போ ஜம்முன்னு இருக்கும்? மாமியார் கிட்ட கம்முனும் நாத்தனார்கிட்ட உம்முன்னு இருங்க, வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இங்கே உள்ள திருமணமான பெண்கள் கிட்ட நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்தில் இப்போ வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் டெய்லி நைட்டு தூங்கும்போது என் வீட்டுக்கார் காலை பிடிச்சி நான் அமுக்கிட்டு தான் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தால் கை தூக்குங்க பார்க்கலாம். இதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? இதே நேரத்தில் கழுத்தை பிடிக்க ரெடியாக இருக்கான்னு சொல்லுங்க. பூராங்க இது நானும் நேற்று 1 மணிக்கு போனேன், திடீர்னு எந்திரிச்சிட்டாரு. அப்படி யாருமே காலை முக்க மாட்டீங்களா? எங்க கூட்டு குடும்பம் தனி குடும்பம் 2 பேருமே காலை முக்க மாட்டீங்களா? ஆனால் பெண்களே உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். நான் படித்த ஆன்மீக செய்தியை சொல்கிறேன். நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்றைக்கே போங்க, உங்கள் புருஷன் காலை அமுக்குங்க, ஒரே நாளில் கோடீஸ்வரி ஆகுது. ஏன்னா ஆண்களுடைய இந்த கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி. சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும்பொழுது அந்த வீட்டில் செல்வ கடாட்சியம் பெருகும். அதனால தான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்குனதாக வரலாறே இருக்குன்னா, நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கே போங்க, உங்கள் புருஷங்கால பச்சக்கு 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 பச்சக்குன்னு அமுக்குங்க, ஒரே நாளில் கோடீஸ்வரி ஆகுங்க. ஒரு சிறிய வேண்டுகோள். என்ன சார்? கோடீஸ்வரர் ஆகுங்க, தப்பு வேணாம். ஆமாம், 1 மாதமோ 2 மாதமோ கழித்து கோடீஸ்வரர் ஆகுங்க. இன்னைக்கு 6 மணிக்குள்ள கோடீஸ்வரர் ஆகுறேன்னு சொல்லி வெறி கொண்டு காலை அமுக்கி அவர் ஆனக்கால் மாதிரி வீங்கி எனக்கு ஃபோன் வந்துடுறாங்க. ஏய் அறா நேற்று மருதமல்ல காலை அமுக்கு கையமுக்குன்னு சொன்னது, மூச்சமைக்கு பின்ன ஓடி போயிருங்க அப்படின்னு. அதனால் சார் உறவினரும் உடனே சொல்லி முடிச்சுக்கிட்டேன். உறவினரும் ஊசியும் ஒன்றுங்க. ஒன்று குத்தி காட்டுவாங்க, இல்லாட்டி கோத்து விடுவாங்க. எங்கள் சுடுகாட்டு பேயை கூட நம்பு, சொந்தக்கார நாயை நம்புன்னு சொல்லுவோம், நாயை நம்பாதன்னு சொல்லுவாங்க. பணம் 10 செய்யும், பாசம் நம்மளை வச்சு செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. எங்கள் சொந்தக்காரனை நம்பினா தகராறு, சொந்தக்காரரை நம்பினா தகராறு, சொந்த காலை நம்பு நீ வரலாறு அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா, இன்னைக்கு சொந்த காலை நம்பி ஒவ்வொரு இளைஞனும் தனியாக நின்று ஜெயிக்கிறதுல இருக்கக்கூடிய சந்தோஷங்கிறது கூட்டு குடும்பத்தில் இருக்குமா? மனைவியை பற்றி சொன்னாங்க. மனைவிங்கன்ற ஒரு உறவு வந்தால் போதுமா? போதுங்க. தாத்தா பாட்டி எந்த உறவுமே வேண்டாம், பொண்டாட்டிங்கிற ஒரு உறவு வந்தால் போதும். ஏன்னா மற்ற உறவுகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நீங்கள் ஜெயிச்சா மட்டும்தான் உங்களை பாராட்டுவாங்க. ஆனால் மனைவி என்ற உறவு நீ தோத்தாலும் பரவாயில்ல, உனக்கு நான் இருக்கண்டா என்று சொல்லக்கூடிய உறவு மனைவிங்க. அதனால தான் தமிழன் மனைவி என்ற ஒற்றை சொல்லுக்கு 62 பேர்கள் வச்சான். காந்தை, வீட்டுக்காரி, கிருகம், கிளத்தி, குடும்பினி, பெருமாட்டி, பாரியால், பொருளால், இல்லத்தரசி, மனையூர் மகள், வதுகை, வாழ்க்கை, வேட்டாள், விருந்தனை, உள்ளி, சாணி, சீமாட்டி, சூரியை, சையோகை, தம்பிராட்டி, தம்மை, தலைமகள், தாட்டி, தாரம், ஆட்டி, அகமுடையாள், நாயகி, பெண்டாட்டி, மணவாளி, மணவாட்டி, ஊழ்துணை, வது, விருத்தனை, இல், காந்தை, பாரியை, மகுடு, குழி, வல்லபி, வனித்தை, வீட்டாள், ஆயந்தி, ஊடை, மனைக்கிளத்தி, மனைத்தக்கால் என்று மனைவி என்ற ஒற்றை சொல்லுக்கு தமிழன் 62 பேர்கள் வச்சான் அப்படின்ட்டு சொன்னா, அதுதான் மனைவி என்ற உறவு என்று சொல்லி தனி குடும்பத்திலையும் நீங்க வந்து பாருங்க. அம்மாவை பத்தி நீங்க சொன்னீங்க. இந்த அம்மாவை விட என்னைக்குமே மனைவி என்ற ஒரு உறவு பெரிய ஒரு படி மேலதான். ஏன் தெரியுமா? தாய்க்கும் தாரத்துக்கும் என்ன வித்தியாசம்? தாய் கருவில் சுமப்பவள், தாரம் கழுத்தில் சுமப்பவள். தாய் பெத்தெடுப்பவள், தாரம் தத்தெடுப்பவள். தாய் நேற்று இன்று, தாரம் இன்று நாளை. தாய் பந்தய களம் வரை உங்களை அழைத்து செல்பவள், தாரம் பந்தய களத்தில் கலந்து கொண்டு உங்களை ஜெயிக்க வைப்பவள் தான் தாரம் என்று சொன்னால், அந்த தனி குடும்பத்திலையும் நிறைவான மகிழ்ச்சி என்பது கொட்டி கிடக்கிறது என்று சொல்லி இன்றைய தலைமுறை
தலைமுறைக்கு சரியானது. இன்னைக்கு தாத்தா பாட்டி உறவு இல்லைன்னு சொல்றீங்க, இன்னைக்கு முதியோர்களே தனியாக வாழணும் அப்படின்னு அவங்களே ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கே ஒரு பிரைவசி எதிர்பார்க்கறாங்க என்ற காலகட்டத்தில் இன்றைய தலைமுறைக்கு சரியானது எந்த விதத்தில் பார்த்தாலும் கூட்டு குடும்பத்தை விட தனி குடும்பமே என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை கோயம்புத்தூர் மக்களுக்கும் சிறப்பு மிகுந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேற்று இன்று, ஆனால் மனைவி இன்று நாளை. நீ உன் மனைவியை தாயாக பார்த்து கொண்டால் அவள் தான் பிற்காலத்தில் ஒன்று குழந்தையாக பார்த்து கொள்வாள். அதை தான் நீங்கள் செய்யணும். செஞ்சால் போதும் சார், எதுக்கு சார் கண்டதை வழியே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சு போயிட்டாங்க. வாங்க அருணுக்கு பெரிய கரவசம் கொடுத்து வரவேற்கிறோம். மருதமலையை நகைச்சுவை மலையாக மாற்றி கொண்டிருக்கின்ற எங்கள் மதுரை மலைக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் கூட்டு குடும்பம். வெளிகேட்டை சாத்திட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அது தனி குடும்பம். தனி கொடுத்தனோம் அப்படின்றது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி 10 பேர் பார்க்கலாம். கூட்டு குடும்பம் அப்படின்றது ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் மாதிரி உலகமே பார்க்கலாம். தனி குடும்பம் அப்படின்றது நீங்கள் கையில் வச்சுருக்க கூலிங் கிளாஸ் மாதிரி, அது ஒரு அழகுக்கு மட்டும்தான். ஆனால் எங்கள் கூட்டு குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, பவர் கிளாஸ் மாதிரி. நம்ம கண்ணு நல்லா இருக்கணும்னா அந்த பவர் கிளாஸ் போட்டு தான் ஆகணும். கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது வந்து ஷார்ட் ஃபிலிம் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு முடியும். ஆனால் இவங்க தனி குடும்பத்தில் இருக்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா அது ஹாலிவுட் படம் மாதிரி. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கும். நீயா நானா அப்படின்றது தனி குடும்பம், நீயும் நானும் அப்படின்றது தான் எங்கள் கூட்டு குடும்பம். சிம்பிளாக சொல்லணும்னா தனி குடும்பம் கூட்டு குடும்பம் அப்படின்றது மதுரை முத்து காமெடி மாதிரி. கூட்டு குடும்பம் அப்படின்றது சும்மா கல்லன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். தனி குடும்பம் அப்படின்றது ஜிபி முத்து காமெடி மாதிரி, பொழப்பு சிரிப்பாக சிரிக்கும். 15 ஒன்று நோட் பண்ணிக்கப்பா, பட்டிமன்றம். கூட்டு குடும்பத்தில் சுதந்திரம் இல்லை அப்படின்னு அண்ணா பாரதி அக்கா சொன்னாங்க. நான் சொல்கிறேன், தனி குடும்பம் நிரந்தரமே இல்லை அப்படின்றது தான் உண்மை. எந்திரிச்சு கிளம்பலாம், நீங்கள் முடிஞ்சு. உங்களை நிரந்தரமே இல்லைன்ட்டார். அக்காவும் அப்படி தான் இருக்காங்க, டெம்பரவரியாக ஒரு 2 மாத்திரை போட்டுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அண்ணே, இந்த பட்டிமன்றத்தில் நான் மட்டும் நல்லா பேசினா போதுமாண்ணா உங்களுக்கு? இல்லை, ஏண்ணே? எல்லாரும் பேசணும். நான் நடுவர் முதல் கொண்டு. இப்போ நடுவர் சொன்னார் பார்த்தீங்களா, நான் நல்லா பேசணும்னு நினச்சி நான் வந்திருக்கேன். அப்படி வரக்கூடிய தனி குடும்பத்தினுடைய மனநிலை, நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு. ஆனால் ஒரு நடுவர் அப்படி நினச்சா அந்த பட்டிமன்றம் என்ன ஆகும்? எல்லாரும் நல்லா பேசினா தான் இந்த பட்டிமன்றம் வெற்றி அடையும் அப்படின்னா அதுவே கூட்டு குடும்பத்துக்கான ஃபிலாசபி அப்படின்ற போது எங்கேயுமே இந்த கூட்டு குடும்பம் தான் பேசும். அதில் வேற எங்கள் அக்கா வந்து அன்னபாரதி உருட்டுன்னு உருட்டிட்டு போனாங்க. அக்கா, இப்போலாம் மாமியார் மருமகளாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு எல்லாம் குடும்பமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற போது கூட்டு குடும்பம் மகிழ்ச்சி. ஏன்னா இவ்வளோ பேசுகிறாங்களே, அன்னபாரதி வீட்டில் மாமியார் மருமக சண்டை இல்லை சார். ஏன் மாமியாரே இல்லை, என்ன பெருசாக பேசுகிறீங்க? இந்த கூட்டு குடும்பம் இப்போ இவங்கள மாதிரியான நபர்களால் என்ன ஆகி போச்சு, தனி குடும்பம் ஆகி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்களா ஒரு பொண்ணு அவங்களே கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமைலாம் இன்றைக்கி வரும்போது இந்த கூட்டு குடும்பம் தான் அதை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரே வழின்னு. கூட்டு குடும்பம் ஆனந்தம் அளவில்லாதது, அவ்வளோ மகிழ்ச்சி கொட்டி கொடுக்கும். நீங்கள் தனி குடும்பத்தில் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பொருளாதார சிக்கல் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. கடன், அதை அடைக்க ஒரு கடன், அதை அடைக்க இன்னொரு கடன் அப்படின்னே அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, யாராவது ஒருத்தர் கை கொடுத்து நம்மளை தூக்கி விட்டுருவாங்க அப்படின்ற போது அனைவருக்குமே இந்த கூட்டு குடும்பம் தான் மிகச்சிறந்த உதாரணமே. ஒரு படுத்துக்கிறது கூட பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பத்தில் போர்வை, தலகாணி, இடம், இப்படி எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்கும். ஆனாலும் அந்த ஒன்றா சேர்ந்து அப்படி கட்டி பிடிச்சிட்டு தூங்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது உலகத்தில் வேறு எதுவுமே கொடுக்காதுங்க. தட்டன் நீங்கள் என்ன சார், நீங்கள் பஞ்சாப்லேருந்து வந்திருக்கீங்களா? பின்னாடி அவர் தட்டாட்டி பரவாயில்ல, தட்டால் வர. அதனால் நாங்களே அங்கங்கே தேர்த்தி ஒரு 7 பேர் 7-8 பேரை தேர்த்திருக்கேன் சார். நீங்கள் எட்டி பார்த்து அந்த 7 பேர் நிறுத்திட்டு போயிடாங்க சார். இந்த தனி குடும்பத்தில் இப்போ அக்கா அண்ணா பாரதி அக்கா ஊருக்கு போகிறாங்கன்னா பூட்டெல்லாம் போட்டு சிசிடிவிலாம் ஒர்க் ஆகுதா எல்லாம் செக் பண்ணிட்டு போனோம். கூட்டு குடும்பத்தில் அந்த பிரச்சனையே கிடையாதுங்க, பூட்டே தேவையில்லை, யாராவது ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற போது அது எவ்வளோ பெரிய பாதுகாப்பு. ஏன்னா பொருள் எதுவும் இருக்காது, அவங்களே சாப்பிட்டு அழிச்சிருவாங்க. அதுக்கு எதுக்கு பூட்டு? இந்த அம்மாலாம் பூட்டு போட்டுட்டு போனால் பரவாயில்ல, பூட்டு போட்டுட்டு அந்த தெருவில் போய் ஒளிஞ்சிருந்து பார்க்கும் யாராவது வராங்களா. இப்படி இல்லாமல் ஒரு நம்பிக்கை. யாராவது கை கொடுத்தா கூட அங்கிட்டு போய் விரலை எண்ணி பார்ப்பாங்க சார், 5 விரல் இருக்கான்னு. பெரிய சந்தேகம்.
அது மாதிரி இந்த தனி குடும்பம்னாலே ஒரு சந்தேகம் தான் சார். உண்மைண்ணே. பையன் உள்ளே வந்தானே, அப்பா உள்ளே இருந்தார். எப்பா தாத்தா ஊர்லேருந்து வந்திருக்காரு போல. ஆமாம். தாத்தா என்ன பெரிய டான்ஸரா அப்படின்னா. அப்பா இல்லையடா, ஏன்டா கேட்குற? இல்லை வீட்டுக்குள்ள வரும்போது பார்த்தேன், சுவிட்ச் பாக்ஸ் இருக்க ஒயரை பிடிச்சி அந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாரு, அதான் கேட்குறேன். அந்த மனுஷன் ஷாக் அடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறார். இது என்ன கேட்டு வச்சிருக்கான் பாருங்க. இதெல்லாம் யூனிக் காமெடி. கொஞ்சம் சில நேரம் நீங்கள் லேட்டாக புரிஞ்சு நாளைக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. சரிங்கண்ணே. ஆமாம், சில காமெடிக்கு நாங்களே கோனார் நோட்ஸ் போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இதே தான் சார், இந்த தாத்தா பாட்டி உறவு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எங்கள் குழந்தைக்கெலாம் தாத்தா பாட்டி இல்லைன்னு நாங்களாம் வருத்தப்படுறோம். அது இருந்தால் தான் அந்த நுணுக்கங்களை சொல்லித் தருவாங்க. பாருங்களா, மஞ்சள் பூசி குளிங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எத்தனை பியூட்டி பார்லர் போனாலும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறப்ப அந்த சின்ன சின்ன பெரிய கிருமி நாசினி இருக்கிறது நம்பர் 1. மஞ்சள் நீராட்டுன்னு அது விடுங்க, மஞ்சள் தண்ணி ஊற்றுறது ஒரு விழாவே நடக்கும். பார்த்தீங்களா, மஞ்சள் தண்ணி ஊற்றுறது ஒரு விழாவே. எதுக்காகனா வருஷத்தில் ஒரு முறையாவது இந்த உடம்பில் மஞ்சள் நீர் மஞ்சள் தண்ணி தெளித்தா தோல் வியாதிகள் வராது என்பது அறிவியல் உண்மை. அதை ஒரு பாட்டனுக்கு தான் தெரியும். இன்றைக்கி மஞ்சள் பூசினேன்னா ஏன்னா கிராமத்துக்காரி மாதிரி மஞ்சளை பூசுகிற அப்படின்னு சொல்கிற குழந்தைக்கு ஆயில் கம்மியாக இருக்குது, குழந்தை பிறக்கிறதுல சிரமமாக இருக்குது, எல்லாத்துலேயும். ஆனால் தாத்தா உட்காந்துருக்காரு. தாத்தா கரண்ட் போயிடுச்சு, தாத்தா வாங்க வெளியே உட்காருவோம் ரிலாக்ஸா அப்படி கம்பு எடுத்துட்டு கண்ணாடி எடுத்துகிட்டு வந்தார். என்னடா என்ன பேச போகிற? என்னத்தா எப்போ பார்த்தாலும் நீங்கள் நான் தங்கச்சி அக்கா அப்பா 6 பேர் தானா? இந்த வீட்டுக்கு 7 பேர் வரமாட்டோமா? ஏண்டா உனக்கு கல்யாணம் ஆனால் அந்த வீட்டுக்கு 7 பேர்ரா. உடனே அவன் அப்புறம் தங்கச்சி கல்யாணம் ஆகி வெளியே போயிடுவாள், 5-6 பேர் தானே. உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்டா, 7 பேர்ரா. அப்புறம் நீ செத்து போயிடுவில்ல, 6 பேர் தானே. ஏண்டா 1 மணிக்கு நீ சாகடிக்கிறத வெளியே கூட்டு வந்தியா? இதை கேட்ட அவர் சந்தோஷப்படார். என் பேரும் எவ்வளோ அறிவாக பேசுகிறான் பாரு, அதான் அழகு. உண்மையிலே நான் தாத்தா அழகுண்ணே. எங்கள் தாத்தா எனக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தாரு. நான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு பல ஆண்டுகள் ஆகுதுண்ணே. ஏன்னா எங்கள் தாத்தா இருக்கும்போது எனக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாங்க. இப்படி கூட்டு குடும்பன்றது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் நிறைவான வேந்தர் தொலைக்காட்சி மூலிமா ஒரே ஒரு அன்பளிப்பு நான் எல்லாருக்கும் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் எல்லாருமே நான் முத்துக்குமாருடைய அணிலாடும் முன்றில் அப்படின்னு ஒரு புத்தகம் அதில் வாங்கி படிச்சிங்க அப்படின்னா 20 வகையான உறவுகளை பற்றி நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறார். அதில் தயவுசெய்து நம்ம குழந்தைகளுக்கு எல்லாத்தையுமே அந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட்டு குடும்பம் எவ்வளவு முக்கியம்ன்றது தெரியும். அதில் சொல்லுவார், அக்காக்கள் இல்லாத வீடு அது அறை வீடுன்னு சொல்லுவார். தம்பி அப்படின்றவன் யாருன்னா தம்பியுடையான் படைக்கு அஞ்சான், அண்ணன் என்பவன் இன்னொரு தந்தை அப்படின்னு சொல்லிருப்பார். தாய் மாமன் உறவு முறை பற்றி இப்படி எல்லா உறவுமுறைகளை பற்றி அதில் பேசியிருப்பார். இவ்வளோ ஏங்க இன்றைக்கு உலகினுடைய மிகச்சிறந்த தேசமாக இருக்கக்கூடிய இந்திய தேசமே கூட்டாட்சி தத்துவத்தை தான் பின்பற்றுகிறது அப்படின்னு சொன்னால் இங்கே கூட்டாட்சி எவ்வளோ முக்கியமோ அதே போல் கூட்டு குடும்பங்களும் இங்கே முக்கியம் அப்படின்றது தான் உண்மையே. குடும்பத்துக்காக ஓடுறோம் அப்படின்ற பேரில் குடும்பத்தை விட்டே இப்போ நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்பா மடியில் படுத்திருந்தேன் மடிக்கணினி வரும் வரை, அம்மாவுடைய மடியில் படுத்திருந்தேன் கைபேசி வரும் வரை, தம்பி தங்களோடு ஓடி விளையாடி கொண்டிருந்தேன் இந்த ஆன்லைன் கேம்ஸ்லாம் வரும் வரைன்னு ஒருத்தன் சொன்னான் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு இந்த தனி குடும்பம் நம்மளை எல்லாத்துலேருந்தும் பிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் கூட்டு குடும்பம் அப்படின்றது 1/4 கிலோ அன்பு, 1/4 கிலோ அனுசரிப்பு, 1/4 கிலோ உரிமை, 1/4 கிலோ கட்டளை, அனைத்தும் சேர்ந்த ஒரு 1 கிலோ பொட்டலம் தான் இந்த கூட்டு குடும்பம். அப்படின்ற போது தயவுசெய்து இந்த கூட்டு குடும்பத்தை நாம் தொடர்ந்து பின்பற்றி இந்தியா கூட்டு குடும்பங்களுடைய சிறந்த தேசமாக விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி நடுவர் நல்ல தீர்ப்பை கொடுப்பார் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்த கோவை மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், ஜெய்ஹிந்த். பார்த்தீங்களா, எங்கள் தாத்தா சொன்ன இன்னும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஆதரித்து அதை நானும் கடைப்பிடிப்பேன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிருக்கார். அப்படி முடிச்சிருக்கார். இப்போ அந்த அணி நிறைவடைந்து விட்டது. கொங்கு மண்டலத்து சிங்கம் கோவை சத்யா அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுத்து நடுவர் அவர்களே ஒரு சின்ன அறிமுகத்தோடு தொடங்கிடலாங்க. ஆமாம், ஏன்னா மருதமலை அடிவாரத்திலிருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே நடுவர் அவர்களே இந்த மருதமலைக்கு ஒரு சக்தி இருக்குங்க. 836 படிகள் ஏறி நம்ம போய் அந்த மருதமலை ஆண்டவனை சந்திக்கிறதுக்கு முன்னால விநாயக பெருமானை வணங்குவோங்க. விநாயக பெருமானை வணங்கும் போது மருதமலைக்கு தலவிருட்சம் மருதம்ங்கிற மரமாக இருந்தாலும் கூட விநாயகனின் விருட்சமாக பஞ்ச விருட்சங்கள் 5 மரங்கள் ஒன்று சேர்ந்த அந்த விநாயகருக்கு தொட்டில் கட்டி என்று தம்பதிகள் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளுவான் இந்த பாலகன் என்பதுதான் உண்மை நடுவர் அவர்களே. அப்படிப்பட்ட ஒரு மருதமலை அடிவாரத்தில் நின்று மருதமலை முருகனின் அருளை வேண்டி நம்மையெல்லாம் நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்பதை சொல்லி தனி குடித்தனம்தான் நல்லா இருக்கு, கூட்டு குடித்தனத்தில் சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்ல வந்திருக்கேன் நடுவர் அவர்களே. ஆமாம், ஏன்னு கேட்டால் செம்புன்னா காப்பருங்க, செம்புன்னா காப்பர், பட்டி மன்றம்னாலே நீங்கள் தாங்க சூப்பர்.
நீங்க நல்லா கை தட்டிருங்க, நடுவருக்கு தானே. அவங்களுக்கும் சந்தேகமா இருக்குல்ல. நடுவர் அவர்களே, கூட்டு குடும்பம் தனி குடும்பங்கள் பெருசாலாம் பிரிச்செல்லாம் பார்க்க வேண்டியது இல்லைங்க. கணவனும் மனைவியும் அன்பாக இருக்கணும், அரவணைப்பா இருக்கணும்னு நினைச்சா அது தனி குடும்பம். அதே கணவனும் மனைவியும் அன்பா இருக்க முடியாம அடுத்தவங்களுக்கு பயந்து வாழ்ந்தா அதுதாங்க கூட்டு குடும்பம். எங்க கணவனும் மனைவியும் அன்பா, முதல்ல குடும்பம்னா என்னங்க? குடு கூட்டல் மகிழ்ச்சி தாங்க குடும்பம் நடுவர் அவர்களே. அந்த குடும்பம் எப்படிப்பட்டதுங்க? 10 பொருத்தங்கள் பார்த்து 9 நவகிரகங்கள் சேர்ந்து எல்லாரும் அது 8 திசைகளையும் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தேடி 7 மலையானை என்று 7 மலையானை வணங்கி அறம் பொருள் இன்பம் வீடு என்று அத்தனையும் நாம் பெற்றுக்கொண்டு 3 முடிச்சு போட்டு இருமனதாக இருப்பவர்கள் ஒரு மனதாக இணைவது வாழ்க்கை நடுவர் அவர்களே. இந்த வாழ்க்கையில கூட்டு குடித்தனத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுங்களா? ஏன்னா கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தானுங்க தெரியும். இப்போ என்னையெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, நான் கூட்டு குடும்பத்தில் தான் வாக்கப்பட்டனுங்க. எனக்கு பின்னால் அது தனி குடும்பம் ஓடி இருப்பாங்களே. நாங்கள் தனி குடும்பம் வந்துட்டோம் இல்லைங்க. அதனால தான் கூட்டு குடித்தனத்தில் எத்தனை பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறேனுங்க. ஏங்க நான் இந்த பக்கத்து மாமாட்ட பேசலாம்னு நினச்சி திரும்பி பார்ப்பனுங்க. இந்த பக்கம் திரும்பினா மாமியா நிற்கும், இங்கே திரும்பினா மாமனார் நிற்பாரு, எதுக்காலவத்த கொழுந்தனாருக்கு பின்னால் நாத்தனார் நிற்பாரு, சுற்றி சுற்றி சொந்தங்க நிற்பாங்க. மாமா கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியாதுங்க. ஆனால் மாமாவும் நானும் மாறுங்க பயங்கரமான கில்லாடியும். நாங்க ஒரு ஐடியா கண்டுபிடிச்சோங்க. நான் மாமா கிட்ட சொன்னேன், மாமா நீங்க எங்கிட்ட தனியா பேசணும்னா நான் ஒரு ஐடியா சொல்லி தரணுங்க. இவர் அம்மா வச்சவே கேட்டிருக்கிறவருங்க. அவர் சொன்னாரு, நான் எங்க அம்மா சொன்னதான் எதையும் கேட்பேனார். நான் சொன்னேன், இந்த ஒரு தடவை என் பேச்ச கேளுங்க, குடும்பம் நல்லா இருக்குமாமான்னு. சரின்னாரு. நான் சொன்னேன், நாங்க எல்லாரும் ஒன்னா கூடி நின்றுட்டு இருக்கும்போது என்கிட்ட தனியா பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் பண்ண வேண்டாங்க மாமா, நான் சொல்ற ஐடியா ஃபாலோ பண்ணுங்கன்னு. இப்போ நீங்க ஆண்கள் எல்லாம் தலைக்கு குளிச்சுன்னு தலையை துவட்டுவீங்க. துவட்டி முடிச்சுட்டு இந்த காதுக்குள்ள தண்ணி இந்த ஆள்காட்டி விரல் வச்சு இப்படி ஆட்டி ஆட்டி எடுப்பீங்க. அப்படித்தானே நடுவர்களே? மாமாட்ட சொன்னேன், மாமா இனிமேல் நீங்க இந்த ஆள்காட்டி விரல்ல காதல் இருக்கிற தண்ணி எடுக்காதீங்க. இந்த கட்டை விரல் எதுக்கு சும்மா கிடக்குது, இந்த விரல காதலை விட்டு இப்படி தண்ணி எடுங்க மாமான்னு. அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்பந்தம்னாரு. ஒன்றும் இல்லைங்க மாமா, இந்த கட்டை விரல் இப்படி ஆட்டி எடுக்கும்போது இந்த 4 விரல் இப்படி சும்மா தான் இருக்குது, என்னை பார்த்து கூப்பிடுங்க சொன்னனுங்க. கூப்பிட்டாருங்க நடுவர்களே. 2 பேரும் தனியா போய் சித்த நேரம் பேசிட்டு வந்தோம்னா நடுவர்களே, கூட்டு குடும்பத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது நாங்க 2 பேரும் பேசிக்கிறக்கே சங்கடமா இருக்குதுங்களே. தனி குடும்பத்துக்கு வந்தாதான் நடுவர்களே ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை வருதுங்க. தன்னம்பிக்கை வருது. அது வரைக்கும் கூட்டு குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? சம்பாரிச்சாலும் சரி சம்பாதிக்காட்டும் சரி குப்பரப்படுத்தி தூங்கிட்டு கிடப்பாங்க. நாம போய் உங்க அண்ணன் சம்பாதிக்கிறாரு, உங்க தம்பி சம்பாதிக்கிறாரு, தினம் நீங்க இப்படி குப்பரப்படுத்தி தூங்கிட்டு இருக்கிறீங்க, எந்திரிச்சு போய் ஏதாவது வேலை வெட்டிக்கு போங்க மாமான்னு எல்லாம் எங்க அண்ணன் பார்த்துக்குவேன், எல்லாம் தம்பி பார்த்துக்குவான், எங்க அப்பனம்மா பார்த்துக்குவாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டு கிடப்பாங்க வீட்டுக்குள்ள. ஆனா தனி குடும்பத்துல நம்ம தனி குடித்தனத்துல கூட்டிட்டு போனோம்னு வைங்க, அங்க போனோன்னதான் நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம கையால சம்பாரிச்சு போடணும், நம்ம பொண்டாட்டியை ராணி மாதிரி பார்த்துக்கணுங்கிற ஒரு தன்னம்பிக்கை வருதுன்னா அது தனி குடித்தனத்துல தானே நடுவர்களே. ஆண்களுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் சொல்றேங்க, இந்த குடும்பத்தில் இருக்கிறீங்களா அவங்களுக்கு. ஏன்னா கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது இந்த சண்டையெல்லாம் வந்துச்சுன்னு வைங்க, நீங்கள் சண்டை போட முடியாது. சண்டை போட்டால் உடனே உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு உங்கள் அம்மா வருவாங்க, அப்பா வருவாங்க, அப்படியெல்லாம் வந்துடுவாங்க. ஒன்றும் தேவையில்லைங்க. நைட்டு படுத்த பாயை ஏங்க அதை கொஞ்சம் சுருட்டி வச்சுருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க, அங்கேருந்து மாமியார் வருவாங்க. என் பையனை நான் எப்படி பெற்று வளர்த்தேன், அவனை படுத்த பாயை சுருட்ட சொல்கிறா பாரு இந்த சுருட்டி அப்படின்ட்டு வந்து நிற்பாங்க. ஆனால் அதே தனி குடும்பத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் காலையில் எந்திரிச்சு வேலை செய்யும் போது அவர் எந்திரிச்சாருன்னா நீங்கள் சொல்லவே வேண்டாம், அவரே பாயை சுருட்டி வச்சுட்டு வீட்டையும் பெருக்கி வாமா சாப்பாடாக்குன்னு நம்மளை கூப்பிடுறாருன்னு சொன்னால் அதாங்க தனி குடும்பம். அண்ணன் உணர்ந்து கை தட்டுறாருங்க. தனி குடும்பத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்கு. பக்கத்து யாரு உணர்ந்து கை தட்டினது? அந்த அண்ணங்க, அந்த பிங்க் கலர் ஷர்ட் கையில இருக்க தூசியை தட்டினார் மேடம். இல்லைங்க, நல்லாவே கை தட்டினாருங்க அந்த அண்ணன். ஏன்னா வீட்டில் எல்லா வேலையும் அந்த அண்ணன் செய்கிறாரு, அந்த அண்ணனுக்கு அதனால தெரியும். எவ்வளோ உணர்ந்து கை தட்டுறாங்கன்னா தனி குடும்பத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குங்க. ஒரு குழந்தையை கொஞ்சுவதற்கும் கூட தனி குடும்பத்தில் தான் நமக்கு சந்தோஷம் நிலைக்கிறது. கூட்டு குடும்பத்தில் இருக்கும் வரைக்கும் நமது கூட்டு பறவையாக அங்கே 10ஓடு 11ஆக தலையாட்டி பொம்மையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தனி குடும்பத்தில் நம்ம வரும்போதுதான் தனி ஒரு ஆளாக நின்று நம்முடைய வாழ்க்கையை நாம் ஜெயித்து காண்பதற்கு, நம்முடைய சுய கௌரவத்தை நாம் மற்றவரிடம் காண்பிப்பதற்கு, நமது தன்னம்பிக்கையை நாம் நிறைவேற்றுவதற்கு
என்பதற்கு ஒரு அடையாளம் காண்பிக்கப்படுகிறது என்றால் அது தனி குடும்பம் மட்டும்தான் நடுவர்களே. அதனால் எந்த காலமாக இருந்தாலும் சரி, இன்றைய சூழ்நிலையில் இருக்கும் மக்களை எதிர்பார்த்து ஒரு விஷயம் நடுவர்களே, இந்த முதியோர் இல்லம் அனாதை இல்லம் 2 விஷயத்தை பற்றி பேசினாங்க. இந்த தனி குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தான் அனுப்பிச்சி விட்டுறாங்கன்னு சத்தியமாக இல்லை நடுவர்களே. ஏன்னு கேட்டால், கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது தான் இன்னைக்கு திங்கக்கிழமை முதல் மருமக நீ மாமியாருக்கு சாப்பாடு செஞ்சு போடு, 2வது மருமக செவ்வாய்க்கிழமை பண்ணி போடுன்னு பாகங்கள் பிரித்து பார்ப்பது இந்த கூட்டு குடும்பத்தில். ஆனால் தனி குடும்பத்தில் இருந்தாங்கன்னு இங்கே காலையில் சாப்பாடு செஞ்சுட்டு மாமியாரும் மாமனாரும் வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னால், நான் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன், நீங்கள் வேலைக்கு போங்கன்னு கணவனை அனுப்பிச்சிட்டு, கணவனை பெற்றவர்களுக்கு இங்கிருந்து சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கும் சுதந்திரம் எங்கு கிடைக்கிறது என்றால் தனி குடும்பத்தில் தான் நடுவர்களே. கரண்ட் பில் கட்டப்போவது மட்டும் கூட்டு குடும்பத்தில் இருந்தால் சரியாகாதுங்க. கரண்ட் பில் கட்டுறக்கு என்ன அவர் என்ன சம்பளம் இல்லாத வேலைக்காரரா? இல்லை, அவர் உன் கணவரை பெற்றவர், அவரை போய் எதுக்கு கரண்ட் பில் கட்ட அனுப்புறீங்க? ஆனால் தனி குடித்தனத்தில் இருந்தால் இப்போ ஆன்லைனில் வந்துருச்சு, நாங்களே கரண்ட் பில் கட்டிக்குவோம், நல்லா இருங்க நீங்கள் மக்களே என்று சொல்லும் அளவிற்கு தனி குடித்தனத்திற்கு பெற்றவர்களே அனுப்பும் வழிவகைகள் இன்று இருப்பதால் இன்றைய சூழ்நிலையில் கூட்டு குடும்பத்தை விட தனி குடும்பம்தான் நன்றாக இருக்கும் என்ற தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள் என்று நம்பி வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரியான பட்டிமன்றம் நடத்த சரியான இடம் மருதமலை மக்கள் இருக்கிற இடம் தான். அதை முடித்த பின்னாடி எவ்வளோ அமைதி இருக்குது பாருங்க. அப்படி இருக்கணும், அதான் கேட்க ஆசையாக இருக்குது. சில இடத்துல நாங்கள் பேசும்போது சொல்லுவாங்க, என்னை பற்றி அப்படின்னும் போது கீழே இருந்து அவன் ஒரு ஃபோனில் ஏதாவது பேசிக்கிட்டு, உன்னை பற்றி தான் தெரியுமாடா, வேறு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன், நம்மளை பேசுகிற மாதிரியே இருக்கும். இங்கே அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப நிறைவாக அப்படி தனி குடும்பத்தில் இருக்கும்போது நாங்கள் என்ன செய்கிறோம், அப்படி அந்த அப்பாவை அப்படி கட்டி பிடிச்சி போகிறப்ப சைக்கிள் அடிக்கிற ஆனந்தம், அதே போல் எங்கள் அப்பாவை கூட்டு போய் நிறுத்துவேன் இந்த பொம்மை கடைக்கிட்ட. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, எப்போ எனக்கு இந்த கீ கொடுத்தா போகும்ல அந்த ட்ரெயின், சரிடா. அப்புறம் பெரிய இது சரிடா, அந்த பெரிய பேட்டு சரிடா, ஒன்று சொல்லிட்டு சரிடான்ட்டு கடைசியாக 3/4 மணி நேரம் கழிச்சு அவனுக்கு ஒரு 5 பைசாவுக்கு ஒரு பலன் கொடுங்க சார் அப்படின்னு போயிடுவார். 3/4 மணி நேரம் கற்றுனேன் நானாக இருப்பேன். காரணம், இப்போ எனக்கு யோசித்தவர் என் பையனுக்கு அவர் யோசிக்க மாட்டார். இப்போ நல்லா இருக்கானப்பா, முதல்ல நல்லா இருக்கியாடான்னு என்னை கேட்டவரை பேரை எப்படி இருக்கான்னு கேட்குறது. அதுதான் கூட்டு குடும்பத்தில் இருக்கும். ஆனால் தனி குடும்பத்தில் நிறைய விஷயத்த இவங்க சொன்னாங்களே, மாமியார் மரும சண்டை இருக்காது சார். ஏன்னா மரும உட்காருது மாமியார்கிட்ட ஒரு சாயந்தரம் 7 மணியை போல், அத்தை என்னம்மா இறந்து போன மாமனார் என் கனவுல வந்தாருத்தே. 17 வருஷம் ஆச்சு, என் கனவுல உன் கனவுல வந்தாரா? என்ன சொன்னார்? அவர் ஒத்தையில் இருக்க பயமாக இருக்கான், ஒன்றையும் அனுப்பி வைக்க சொன்னார். இப்படி ஒரு கனவு வருமா சார்? இதெல்லாம் நடக்கும். பார்த்தீங்களா, பெரிய வால் கிளாக் 80 கிலோ இருக்கும், பாரம்பரிய வாட்ச், அப்படி மாடிப்படிக்கு மேலே அப்படி தொங்க விட்டுருக்காங்க. அப்படி மாமியை இறங்கி வரும்போது டம்முன்னு விழுந்துருக்கு. உங்களை சிரிக்க வைக்க நான் என்னென்ன பாடுபட வேண்டியிருக்கேன் பாரு. விழுந்தோடனே மாமியா மேலே படலை, ரேஸ் அங்கிட்டு விழுந்து ஒடிஞ்சிருச்சு. மருமக சொன்னு, எப்பயுமே இந்த வாட்ச் 4 செகண்ட் லேட்டு தான், கரெக்டாக விழுகலையா. இந்த மாதிரி சம்பவம்லாம் இருக்கா சார் தனி குடும்பத்தில்? கிடையாது. இது ஒரு அங்கே தான். ஒரு டிவி நிம்மதியாக பார்க்க முடியுமா கூட்டு குடும்பத்தில்? பெரியவர் என்ன அப்பா என்னத்தை கசகசன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க, அதை போட்டு செய்தி போடுங்க அப்படின்வார் பெரியவர். இவன் சின்ன பையன் என்ன செய்வான், ஆஹா வந்துட்டோம் அதுதான் பார்க்கணுப்பான். ஓஹோ, அவன் வருத்தப்படா வாலிபர் சங்கம், ஆளுக்கு ஒன்று. அவன் என்ன செய்வான், மூத்தவன் கிரிக்கெட் பார்க்கணுப்பான். இந்த அம்மா என்ன செய்யும், சீரியல் பாருங்க. கடைசியில் டிவி ஆஃப் பண்ணிட்டு வெறும் டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க குடும்பமே. இதுதான் நடக்கும். அப்போ கூட்டு குடும்பமாக இருந்தால் தம்முடைய ஆசைகள் நிறைவேற மாட்டேங்குது சார். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஒரு நல்ல பொருள் வாங்கி சாப்பிடும்போது ஐயோ வாங்கிட்டு போனால் எல்லாருக்கும் வாங்கணுமே, தப்பானப்பாங்களே, புரியுது பார்த்தீங்களா? அதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி பாருங்களேன், 1 கிலோ முறுக்க வாங்கி மாடு தவிடுற மாதிரி பெட்டிகளில் திம்பான். ஆனால் இதே தனி குடும்பமாக இருந்தால் மனைவி வீட்டில் இருப்பான், பாதியை சாப்பிட்டுட்டு பாதியை கொண்டு குழந்தை மறந்துருச்சா அவன் நிறுத்திட்டு மனைவிக்கும் குழந்தை கொடுப்பேன். அப்போ அளவோடு வாழ்ந்து அளவோடு நிம்மதியாக இருக்காங்க எங்கள் தனி குடும்பத்தில். ஆனால் பரபரப்பாக இருக்கும் கூட்டு குடும்பம். பார்த்தீங்களா, காலையில் கிளம்புறப்பே பாருங்களேன், அன்றைக்கெலாம் ஒருத்தனுக்கு குளுக்கோஸ் ஏறுது, ஹாஸ்பிட்டலில் குளுக்கோஸ் ஏறுது. அவனுக்கு ஆஃபீஸ் 10 மணிக்கு 9:45 குளுக்கோஸ் ஏறிக்கிது. சொட்டு 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 பார்த்தேன், என்ன சொட்டு ரொம்ப பெரிய சொட்டாக இருக்கே,
பார்த்தேன் கடக்குன்னு கடன்னு குடிச்சிட்டு கிளம்பிட்டான். டாக்டர் என்னையா போதுமே என்னைக்கா சொட்டு நாங்கள் மேனேஜர் என்னை பிச்சிருவாரியா அப்படி ஓடுறான். மேனேஜர் பரபரப்பாக இருக்குது. பார்த்தீங்களா, சிலர் வீடை பூட்டிட்டு ஓடுவாங்க. என்னது சாவியத்தை கூட பூட்டை பைக்கில் ஓடிக்கிட்டு இருப்பான். ஏதோ ஒன்று குறையுது. இந்த பரபரப்பு இடையில் நீங்கள்லாம் ரொம்ப அறிவாளிகள். ரொம்ப ஏன்னா யாரெல்லாம் சிரிக்க பழகுறானோ அவன் பிழைக்க பிறந்தவன் அர்த்தம். என்னை ஒரு ஆள் கேட்டார், என்ன சார் போய் ஒரு மேடைக்கு சிரிங்கன்னு எல்லாரையும் சிரிக்க வச்சு என்ன சாதிக்க போகிறீங்க அப்படின்னார். இன்றைக்கு உள்ள மக்கள் பண உளைச்சல் மன உளைச்சல் இருக்க மக்களை சிரிக்க வைப்பதே ஒரு சாதனை தான் அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்களா? உடனே கைதட்டிட்டு எனக்கு நிம்மதியாக போயிடுச்சு. ஆனால் இந்த தனி குடும்பத்தில் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, காட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, மாமியா இப்படி வராங்க, மரும இப்படி வருது, நடுவில் சிங்கம் வருது, நீங்கள் யாரை காப்பாற்று, மாமியாரவா மருமளவா? அவன் சொன்னேன், நான் சிங்கத்தை காப்பாற்றுவேன். ஏன்னா இது அதை விட பெரிய ராட்சச தன்மை. இதெல்லாம் என்ன சிங்கம் எத்தனை கிலோ தர முடியும் அப்படின்ட்டு அதவே இடம் போட்டிருக்கு, ஆச்சரியப்படுத்துக்கு. அதனால் இது இயல்பாக நடக்கிறது. இப்போ நிறைவு பகுதிக்கு வரணும். மனைவியை கூப்பிட்றான், கூட்டு குடும்பத்தில் இல்லை தனி குடும்பத்தில். லட்சுமி, என்னங்க உன்னைய கல்யாணம் 30 வருஷம் ஆச்சுமா? ஆமாங்க. இன்னைக்கு தாண்டி உன் சமையலில் ஒரு மாற்றம் தெரியுது. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், உங்களெல்லாம் கருப்பு முடியா கிடக்கும், இப்போ வெள்ளை முடியா கிடக்குடி. இது மாற்றம் இல்லை, இது ஏமாற்றம். எல்லாம் அனுசரிச்சு சந்தோஷமாக இருக்கணும் சார். அதுக்கு என்னென்ன சந்தோஷமாக இருக்கணும்னா பொறாமை விடணும். அன்பு விசிட்டிங் கார்டு, அன்பு ஒன்று தான் உங்களுடைய விசிட்டிங் கார்டு. அந்த விசிட்டிங் கார்டை எல்லாருக்கும் கொடுங்கள், அன்பு பெருகும் என்று சொல்வது இந்த கூட்டு குடும்பம். முடிச்சிடணுன்னு எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா? ஆஹா, சூப்பர் பாயிண்ட் பேசியிருக்காயா. அப்போ தான் நான் பேசும்போதெல்லாம் வந்த கைதட்டை விட முடிக்கிறேன்னு அது வரைக்கும் இப்படி முடிக்கிறேன் நாமியா அப்படின்னு அப்படின்னா பார்த்துக்கு எப்படி இருக்குன்னு ஒரு இடத்துல ஒரு மாதிரி. இப்போ மனம் விட்டு பேச முடியால்தான் மாரடைப்பு வருது. டாக்டர் சொல்கிறார் பார்த்தீங்களா, நீங்கள் உண்மையாக 3 நிமிஷம் சிரிக்கும்போது 5 கிலோமீட்டர் வாக்கிங் போவதற்கு சமம். இதுக்காக காலையில் 3 நிமிஷம் சிரிச்சிட்டு அப்பா இன்றைக்கி வாக்கிங் போயிட்டேன் அப்படின்னு அது வேறு அர்த்தம். அது மாதிரி கூட்டு குடும்பத்தை பொறுத்த மட்டும் கூட்டுன்னு ஒன்று வைப்போம் சாப்பாடு உணவுக்கு. நீங்கள் என்ன தான் வச்சாலும் கூட்டு வைக்கும்போது தான் அந்த சமையல் ருசிக்கும். குடும்பத்திலும் கூட்டு வைக்கும்போது தான் வாழ்க்கை சுரிக்கும், வாழ்க்கையும் ருசிக்கும். கூட்டு குடும்பத்தை பற்றி நாங்கள் ஏன் பெருமையாக சொன்னோம்னா, அந்த மூதாதை இருந்தால் அந்த காலத்து இன்றைக்கெலாம் ஸ்கேன் எடுத்து எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம். அன்றைக்கி உண்மை தெரியுமா, வைரம் சார் ஒரு பாட்டில் எழுதியிருப்பார். பட் அந்த பாட்டு வெளியே வரலை. வலது கையை ஊண்டி எந்திரிச்சா ஆம்பளை பையன், நிறமாச கற்பிணி. இடது கையை ஊண்டி எந்திரிச்சா பொம்பளை பிள்ளை. இது அன்னைக்கு கணிச்சிருக்காங்க. பார்லி விதையில் அவங்கள சிறுநீரம்போ வச்சு அது உடனே முளைச்சிருந்தா ஆண் குழந்தை. எவ்வளவு கணிப்பு நம்ம நினைக்கிறோம். அவங்களாம் நிறைய விஷயத்தை சொல்லுவாங்க சார். இந்த சீரகத்தண்ணி சொன்னி பார்த்தீங்களா, ஒவ்வொன்றுக்கும் நிறைய விஷயத்தை சொன்னதுனால சார் நான்லாம் கதை கேட்டு, யாரெல்லாம் பாட்டியிடம் கதை கேட்டு வளருகிற குழந்தை இருக்கோ அந்த குழந்தை மிகுந்த அறிவாளியாகும், கற்பனை திறன் மிகுந்த குழந்தையாகவும் இருக்கும் என்பது உண்மையாக நிரூபிக்கப்பட்டது. எப்படின்னா, மாவீரர் வீர சிவாஜி இருந்தார் இல்லையா, அவங்க அம்மா வீரதீர கதைகளாக சொல்லி வளர்த்தனால தான் அவன் பேரே வீர சிவாஜின்னு வச்சு வீரதீர கதைகளை கேட்டனால தான் வீரமாக வளர்ந்தான். நீ என்ன விதைக்கிறாய் அது. நாங்கள் அப்படி கூட்டாஞ்சோறு மாதிரி ஒரே ஒரு பாட்டி உட்காந்துருக்கு, அதுக்கு வெத்தலை வாக்கு வாங்கி கொடுத்து நாங்கள் கதை கேட்போம். அது சொல்கிற அந்த கதை இன்ன வரைக்கும் உங்கள்கிட்ட நான் கதை சொல்கிறதுக்கு வளர்ந்துருக்கேன்னா அந்த ஆர்வத்தை தூண்டுறது. அதனால் கதை கேட்குறதுக்கு கதை சொல்கிறதுக்கு பாட்டி ரெடியாக இருந்தால் கூட குழந்தைகள் கேட்குறது. எப்போயாவது லீவுக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் வரும். இப்போ அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்த பின்னாடி அதுவும் காணாமல் போச்சு சார். போட்டோவுக்கு போய் மாலை போட்டு மரியாதை செலுத்து. இருக்கும்போது அப்பா அம்மா பார்க்காதவன் இல்லாதப்போ போய் மாலை மரியாதை செஞ்சு என்ன கிடைக்க போகுது சார்? யோசிச்சு பாருங்களேன். போய் சுடுகாட்டில் போய் 1 கிலோ அதிரசம் 2 கிலோ முறுக்கு வாங்கி வைப்பாங்க, திதி கொடுக்குறேன். இருக்கும்போது அதை கொடுத்துருந்தா ஒரு 10 மாதம் சேர்ந்து இருந்திருப்பார். அப்படிங்களா? இப்படியே தான் சார் நம்ம எதாக இருந்தாலும் நெகட்டிவாகவே அது பாருங்கள். இந்த கூட்டு குடும்பத்தில் இல்லாமல் போனாலும் என்ன நடக்கும்னா, இருக்கும்போது தாத்தா பாட்டியை மதிக்காமல் இறந்த பின்னாடி திதி குடிக்கிறேன்னு சொல்லி மெத்தில் ஏறி நின்றுக்கிட்டு மாடியில் கா கா கான்னு அந்த ஊர் போய் காக்கா புறம் கூப்பிடுவேன். தாத்தா வந்திருக்காரா சாப்பாடு வை, தாத்தா வந்திருக்காரு சாப்பாடு வை. அந்த ஒரு நாள் மட்டும். மறுநாள் அதே இதுக்கு அந்த காக்கா வரும், வத்துன்னு கல்லெடுத்து தெரியும், ஓடு இங்கேயே வந்துக்கிட்டு சாணியம் பிடிச்சாது இங்கேயே. ஏன் அது என்ன ஒரு நாள் மட்டும் அவர் தாத்தா
திதி கொடுக்குறோம்ட்டு அன்றைக்கி பாருங்கள் ஒரு பசுமாடு தான் இருக்கும். அந்த ஒரு 4 தெருவுக்கு 4 தெருவுலையும் போய் அந்த ஆடி என்னைக்கு போயிட்டு ஆடி அமாவாசைக்கு அகத்திக்கரையாக கொண்டு போய் புண்ணியத்தை சேர்க்குறேன்னு சொல்லி அந்த மாட்டுக்கு எல்லாரும் அகத்திக்கரையாக கொடுத்து 6 மணிலேருந்து ஆரம்பிச்சுருவாங்க. எல்லாம் ஒரே மாட்டில் திணிச்சு 90 கிலோ அகத்திக்கரையை போட்டு சாயந்தரம் 6 மணிக்கு அந்த மாட்டு மட்டமலாக்க விழுந்து நுரத்தள்ளி கிடக்கும். இவன் ஆடி அமாவாசை கொண்டாட்டத்தை பார்த்தீங்களா சார்? அதுதான் சொல்கிறேன், இருக்கும்போது நல்லது செய்யுங்க சார், இருக்கும்போது அவங்கள போட்டுருங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் அப்பான்ற பேரில் இன்னும் நம்பர் இருக்குது, ஆனால் அவர் இல்லை பாவம். அவர் இருக்கும்போது நான் நிறையா பேச முடியல, கொஞ்சம் கோவமாக பேசுவேன். இப்போ யோசிக்கிறேன், இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க மேலே உள்ள அன்பில் இருக்கும்போது அவங்கள பாராட்ட முடியாமல் இப்போ கோயில் கட்டியிருக்கேன். வர்ற 10ஆம் தேதி அந்த கோயில் பிரம்மாண்டமாக அப்பா அம்மா மனைவிக்கு திறக்கிறேன். அது மாதிரி எல்லாமே தவறிட்டு செய்யணும். அதுக்காக சொல்கிறது, கூட்டு குடும்பத்துக்கு சொன்ன மாதிரி நிறையா விஷயம் சார். சார், நீங்கள் 30 ஆண்டுகள் தனி குடும்பமாக இருப்பது வேறு, 3 ஆண்டுகள் தாத்தா பாட்டியோட குடும்பத்தோடு கூட்டு குடும்பமாக இருப்பது வேறு. நிறைவு காலத்தில் உங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மாவை சங்கடப்படுத்தி விட்டு அதற்கடுத்து நீங்கள் கோயிலாக அலைந்து எவ்வளவு அன்னதானம் போட்டாலும் எதுவும் ஈடாகாது. நீங்கள் எத்தனை கோயில் இறங்கினாலும் கடைசி காலத்தில் அப்பா அம்மா வருத்தப்படுற மாதிரி ஒரு விஷயம் செஞ்சிருந்தீங்கன்னா அத்தனை புண்ணியம் கிடைக்காது சார். அதனால் நிறைவு காலத்தில் எப்பொழுதும் அப்பா அம்மாவை கூட வைத்து சந்தோஷப்படுத்துங்க. ஏங்க 25,000 ரூபா கொடுத்து ஒரு நாய்க்குட்டியை வீட்டுக்குள்ளே கட்டி போடுறீங்க, 25 வருஷமாக வளர்த்த உங்கள் தாயை வெளியே கட்டி போடுறீங்களே, இது என்ன அப்படின்றதான் கேள்வி. அதில் அடுத்த தலைமுறை, அதான் சொல்லேன், இந்த தலைமுறைக்கு சரியானதுன்னு சொல்லியிருக்காங்க, சரியான தலைமுறைக்கு சொல்கிறேன். தாத்தா பாட்டி அப்பா அம்மாவோட வாழ்கிற வாழ்க்கை அழகான வாழ்க்கை, அது இழந்ததுனால அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். அடுத்த இளைய தலைமுறை தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணுங்கள், பின்பற்றுங்க என்று சொல்லி வாழ்வதற்கு சரியானது முறையானது அடுத்த தலைமுறைக்கும் ஏற்க தகுந்தது தனி குடும்பத்தை விட கூட்டு குடும்பமே என்று சொல்லி மருதமலை மக்களுக்கு நன்றி சொல்லி மீண்டும் ஒரு முறை வேந்தர் தொலைக்காட்சிக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.